சந்திரனுக்கு அஸ்வினி முதல் ரேவதி வரையிலான 27 நட்சத்திர மனைவியர்கள் உண்டு. இவர்களில் ரோகிணியிடம் மட்டும் தனி அன்பும் பிரியமும் கொண்டிருந்தான். இதனால் அவன் மற்றவர்களிடம் பாராபட்சம் காட்ட அவர்கள் சகித்து கொண்டார்கள். ஆனால் மாமனார் சும்மா இருப்பாரா? விஷயம் தெரிந்து கொந்தளித்தார், ஆவேசமானார். சந்திரனின் மீது கடும் கோபம் கொண்டார். உன் உடலானது தேஜஸ் இழந்து பொலிவிழந்து தேயட்டும் என சாபமிட்டார். அதை கேட்டு சந்திரன் நடுங்கி போனான், கெஞ்சினான், துக்கத்தில் கலங்கினான். சந்திரனுக்கும் ஒவ்வொரு கலையாக தேயத் தொடங்கியது. திங்களூர் தலத்தில் சிவனாரை பூஜித்தால் சாப விமோசனம் கிடைக்கும் என தட்சன் சொன்னான். சிவபெருமானை நோக்கி கடும் தவம் இருந்தான். 3 கலைகள் மட்டும் மிஞ்சி இருந்தன. சிவனார் அவன் முன்னே திருக்காட்சி தந்தருளினார். சாபத்திலிருந்து விமோசனம் அளித்தார். சந்திரனை பெருமைப்படுத்தும் விதமாக அந்த பிறையை தன் சிரசில் அணிந்து அவனுக்கு பெருமை சேர்த்தார். சந்திரன் இழந்த 16 கலைகளும் மீண்டும் அவனிடம் வந்தாலும் கூட முழுமையான பொலிவுடன் ஐப்பசி பௌர்ணமி நாளில் மட்டுமே சந்திரன் மிகுந்த பொலிவுடன் காட்சி தருகிறான் என்கிறது புராணம். சாப விமோசனம் பெற்ற ஐப்பசி பௌர்ணமியில் கூடுதலாகவே ஜொலிப்பான். ஆன்மீக ரீதியாக மட்டுமின்றி அறிவியல் ரீதியாகவும் இன்னொரு காரணமும் சொல்லுவார்கள். அதாவது ஐப்பசி மாதத்தில்தான் நிலவானது பூமிக்கு மிக மிக அருகில் வந்து தன் முழு ஒளியையும் பூமியை நோக்கி வீசும் என்கிறது அறிவியல். சந்திரனுக்கு உரிய தானியம் அரிசி என்பதால் அன்று சிறப்பு வழிபாடாக பிறை சூடிய பெருமானான சிவபெருமானுக்கு அன்னத்தால் அபிஷேகம் செய்யப்படுகிறது. அபிஷேகத்தை தரிசித்தவருக்கு அந்த ஆண்டு முழுவதும் அன்னத்திற்கு குறைவு ஏற்படாது. நெல் அரிசியாகி அரிசி சோறாகி சோறு தேகத்துக்குள் சென்று கலந்து வலிமை அளிக்கிறது. இதுபோலவே ஆத்மா எவ்வளவு ஜென்மங்கள் எடுத்தாலும் பரமாத்மாவோடு கலந்தால் ஒன்றாகிவிடும் என்பதை உணர்த்தவே அன்னாபிஷேகம் நடைபெறுகிறது. அரிசி என்ற வார்த்தையிலே அரியும் சிவனும் அடங்கியுள்ளனர். சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட ஒவ்வொரு சோறும் ஒவ்வொரு பருக்கையும் சிவலிங்கத்திற்கு சமம். ஒரே சமயத்தில் கோடி சிவலிங்க தரிசனம் பல ஜென்ம பாவத்தை போக்கும். சோறு கண்ட இடம் சொர்க்கம். அதாவது சிவபெருமானுக்கு படைக்கப்பட்ட அபிஷேக சோற்றை யார் கண்ணார காண்கின்றார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும் என்பது ஐதீகம். கல்லினுள் வாழும் தேரை முதல் கருப்பையில் வளரும் உயிர் வரை அனைத்துக்கும் உணவளித்து படியளப்பவன் ஈசன். உயிர்களை படைத்ததோடு மட்டுமல்லாமல் அவற்றிற்கான உணவையும் படைத்த ஈசனுக்கு நன்றி கூறும் விதமாக ஐப்பசி மாத பௌர்ணமியில் அனைத்து சிவாலயங்களிலும் அன்னாபிஷேகம் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது.